ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 29 முதல் 34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி பிராவை போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என்று சான்றும் கூறி வருகிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இயேசுவில் பிரியமானவர்களே, முதலில் நாம் இன்றைய நற்செய்தியில் தெரிந்து கொள்ள வேண்டியது, யோவான் யார்? அவர் மெசியா அல்ல. மெசியாவனுடைய வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர், முன்னோடி. இயேசுவை பற்றி மக்களுக்கு அறிமுகம் செய்ய வந்தவர். இவ்வாறாக திருமுழுக்கு யோவானுடைய பணியை நிறைவு செய்து, நான் மெசியா அல்ல என்பதை அவர் தெளிவாக எடுத்து சொல்லி இயேசுவை அறிமுகம் செய்கிறார். இயேசுவை ஏன் ஆட்டுக்குட்டியோடு ஒப்பிட வேண்டும்? அந்த ஆட்டுக்குட்டியினுடைய வேலை என்ன? இது இரண்டு தான் இன்றைய இந்த முதல் வார்த்தையிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் இயேசுவை ஆட்டுக்குட்டி என்று நாம் பார்க்கும் பொழுது, பாவங்களை போக்க அவரை ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? லேவியர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே இருக்கிறவர் தேர்ந்து கொள்வார்கள். தலைமை குரு தொடங்கி அவரோடு இருக்கின்ற இந்த மூப்பர்களும் மற்றவர்களும் இணைந்து இந்த ஆட்டுக்குட்டி மீது தங்களுடைய கரங்களை வைத்து பாவத்தை அறிக்கையிடுவார்கள். எல்லோரும் இணைந்து அறிக்கையிட்ட பின்பு அந்த ஆட்டுக்குட்டியை அந்த ஊரினுடைய பகுதியிலிருந்து எல்லோரும் ஒன்றாக இணைந்து சென்று வெளியே அனுப்புவார்கள். பாலை நிலத்திற்கு அனுப்பிவிடுவார்கள். இந்த பாலை நிலத்தில் ஒரு கடவுள் உண்டு. அவருடைய எண்ணம் போன்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆசோ கோயில் என்கின்ற ஒரு பேய் கடவுள். அந்த பேய் கடவுளோடு நம் பாவங்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து விட வேண்டும். மீண்டும் இந்த பகுதிக்கு வந்துவிடக்கூடாது. இந்த ஆட்டுக்குட்டி பாவங்களை சுமந்து செல்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டி. இது பாலை நிலத்திற்கு செல்கிறது. அந்த ஆசோக்கோவில் என்கின்ற பேய் கடவுளோடு இணையப் போகிறது. இனிமேல் நமக்கு பாவம் இல்லை என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் லேவியர் புத்தகத்திலே நமக்கு இந்த ஆட்டுக்குட்டி, பாவங்களை போக்குகின்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. இதை தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும்? பாவம் அறியாமல் இருக்க வேண்டும். எந்த விதமான உடலில் காயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது.
இந்த ஆட்டுக்குட்டி முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறாக இந்த ஆட்டுக்குட்டியை இவர்கள் தேர்ந்து கொள்கிறார்கள். இந்த ஆட்டுக்குட்டியை தான் பலியிட வேண்டும். பாவங்கள் அனைத்தையும் சுமந்து செல்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பலிக்காக ஆட்டுக்குட்டியை பயன்படுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், பலியிடுபவரும் ஒரே மனிதராக மாறுகிறார், அவர்தான் இயேசு. மேலும் இந்த தொடக்க நூலில் இதை பார்க்கும் பொழுது அந்த பலியிடல் யாராக இருப்பார்கள் யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆனால் இப்போ மட்டும் வராது. யாரு? எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாரு? தொடக்க நூலில் ஒருவர் பலியிட செல்கிறார். யாரு? ஆபிரகாம். அதான், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் முதல் பலி எது? அங்கே பார்க்கணும், மலை மேல் இடப்பட்ட முதல் பலி ஆபிரகாம் செல்கின்றார். அங்கே என்ன நடக்கிறது? மகனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை எங்கே பலியிடுகிறார். அதான் அங்கே பார்க்கின்றோம், ஒருவருடைய உயிருக்கு பதிலாக அங்கே மாற்றம் செய்யப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பலிகள் அனைத்துமே இப்படி தான் இருக்கும். தன்னுடைய உயிர் அல்ல, மாறாக அதற்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை கொடுப்பார்கள். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும்? கால் ஊனம் எதுவுமே இருக்கக்கூடாது, உடல் ஊனங்கள் எதுவுமே இல்லாமல் முழுமையாக இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும். அது அதை கொழுத்த ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். இவ்வாறாக அதற்கு முன் குறித்த இவ்வாறாக சொல்லப்படுகிறது. எந்த விதமான கால் முறிவும் படக்கூடாது. தொடக்க நூலில் வருகின்றது. இது எரேமியா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே 19வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, வெட்டுவதற்கு அழைத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல என்ற வார்த்தையை எரேமியா இறைவாக்கினர் பயன்படுத்துவார். எசாயா இறைவாக்கினர் 53:7 அவர் பயன்படுத்துகின்ற அதே வார்த்தை, அடிப்பதற்கு இழுத்துக்கொண்டு செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல என்று இயேசுவை அங்கே ஒப்பிடுவார். இவற்றையெல்லாம் கடந்து திருவெளிப்பாடு 5:6 பார்க்கும் பொழுது, இந்த ஆட்டுக்குட்டியானது வெற்றியின் ஆட்டுக்குட்டி. இது சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல, வெற்றியின் ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் ஆட்டுக்குட்டியை அவர்கள் வெட்டினார்கள், பலியிட்டார்கள், அதோடு முடிவு பெற்றுவிட்டது. புதிய ஏற்பாட்டிலே வெட்டப்பட்ட ஆடானது உயிரோடு வருகின்றது, அதுதான் வெற்றியின் ஆட்டுக்குட்டி என்று அங்கே தெளிவாக இன்னும் அழகாக விளக்குகின்றார். மேலும் இந்த ஆட்டுக்குட்டியை நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய திருப்பலியில் எப்படியெல்லாம் வருகிறது? ஏன் மீண்டும் மீண்டும் இந்த ஆட்டுக்குட்டியுடைய பெயர் இங்கே பலியிடப்படுகிறது? நம்முடைய திருப்பலியில் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். அதற்கு முன்னதாக 2 இடங்களிலே வருகிறது. நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய சமாதானம் செய்த பிறகும் மீண்டும் அதே நம்முடைய உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி என்று மக்கள் பகுதி, குருவானவருடைய பகுதி இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்வார். இன்னும் அழகாக மக்களுடைய எளிய ஜபமாக நாம் கருதுகின்ற மன்றாட்டு மாலை. மன்றாட்டு மாலையில் இறுதியாக எத்தனை முறை வருகிறது? 3 முறை. 3 முறை என்பது எதற்காக? கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இயேசு அழைத்தாலும் ஒரு சில நேரத்தில் பார்க்கின்றோம், ராயப்பரை பார்த்து எத்தனை முறை கேட்பார்? நீ என்னை அன்பு செய்கிறாயா? 3 முறை. மிக முக்கியமான ஒரு நம்பராகவும் ஒரு செயல்பாடாகவும் இருப்பதினால் நாமும் திருப்பலியிலும் சரி 3 முறை இதோ இறைவனுடைய அந்த செம்மறி, அந்த ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை போக்க வந்தவர் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். மன்றாட்டு மாலையிலும் இறுதியாக இந்த வார்த்தையை நாம் 3 முறை பயன்படுத்தி, தந்தை, மகன், தூய ஆவியாரால் இவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள், இவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். மேலும் பார்க்கும் பொழுது இந்த ஆட்டுக்குட்டியினுடைய பணி என்ன? தொடக்கத்திலேயே நாம் பார்க்கின்றோம், கடவுளுடைய அருளை இழந்தார்கள் நம்முடைய ஆதி பெற்றோர் பாவத்தின் வழியாக. இந்த பாவத்தை மீட்பதற்காக நமக்கு ஒரு மீட்பர் வரப்போகின்றார் என்பதுதான் தொடக்க நூலிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அந்த ஆட்டுக்குட்டி தான் இவர், பாவங்களை போக்க வந்தவர். சிலுவையில் தொங்கும் பொழுது அங்கே
2 கல்வருடைய கால்களை பார்த்தார்கள், ஆனால் இயேசுவினுடைய காலை அவர்கள் முறிக்கவில்லை. தெளிவாக கொடுக்கப்படுகிறது, கால் முறிக்கப்படவில்லை. ஏனென்றால் அங்கே இந்த செம்மறி ஆட்டுக்குட்டி எந்த விதமான காயங்கள் எதற்கும் இடம், ஒரே ஒரு காயம் மட்டும்தான், பலியிடுகின்ற காயம். மற்ற எந்த விதமான உடல் காயங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக கால்களை அவர்கள் அங்கே முறிக்கவில்லை. அதனால்தான் அந்த ஆட்டுக்குட்டியானது இங்கே இயேசுவிலே முழுமை பெறுகின்றது. பாவம் போக்குவதற்காக, அதிலும் குறிப்பாக பார்க்கும் மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்கே இடையர்களுக்கு சொல்லப்பட்டது மற்ற இயேசு பிறந்தவுடனே சொல்லப்பட்ட மிக முக்கியமான செய்தி, அவர் தம் மக்களின் பாவங்களிலிருந்து அவர்களை மீட்பார். எசாயா இறைவாக்கினர் முன்குறித்த வார்த்தையும் அப்படிதான், பாவத்திலிருந்து மீட்கப் போகின்றவர். இன்று இயேசுவை சொல்ல முன்குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பாவங்களிலிருந்து மீட்க வருகிறவர், மீட்க வருவார் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற விவிலியத்தில். மேலும் அந்த மீட்பு என்பது ஏதோ உடல் சார்ந்தது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளம் சார்ந்தது, உறவு சார்ந்தது, சமூகம் சார்ந்தது. உள்ளத்தில் இருக்கின்ற பிரச்சனை, உடலில் இருக்கின்ற பிரச்சனை, சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் இவர் போக்க வல்லவர். அதுதான் எங்கு சென்றாலும் இயேசு நன்மையை செய்தார், எங்கு சென்றாலும் நன்மையை செய்தார் என்று அந்த இயேசுனுடைய அந்த மீட்பு பணியானது அனைவரையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பணியாக அவற்றை நம் தெளிவாக அவர் வாழ்ந்து காட்டினார். அதை அனைவரும் கண்கூடாக பார்த்தார்கள், அதை பின்பற்றவும் அவர் அழைப்பு விடுத்தார். இவ்வாறாக இயேசு இந்த செம்மறி என்று தன்னையே அழைக்கின்ற அளவுக்கு வருகிறார். திருப்பாடல் ஆசிரியர் எப்படி சொல்வார்? திருப்பாடல் ஆசிரியர் செம்மறியை எப்படி வெளிப்படுத்துகின்றார்? எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு திருப்பாடல், ஆண்டவரே என் ஆயர், ஏனென்றால் எனக்கு ஏதும் குறையில்லை. ஏனென்றால் இங்கே பார்க்கின்றோம், மீட்க வந்தவர், தனக்காக நமக்காக அங்கே உயிரை பலியிட வந்திருக்கின்றவர், நமக்கு குறை எதுவும் இல்லை என்பதை திருப்பாடல் ஆசிரியரும் இதை மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவை ஒரு ஆயராக, பலியிடுகின்ற பொருளாக நாம் பார்த்தோம். இவரை அதையும் கடந்து பெரியவர், விண்ணிலிருந்து வந்தவர் என்பதற்காக ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்று சொல்லி இயேசுவை திருப்பாடலாசிரியர் தாவீது அரசர் இன்னும் அதிகமாக உயர்த்துகின்றார். உயர்த்தி மக்களை அதிகமாக அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த ஆயர் பயன்படுத்திய வார்த்தை அதிகமாக என்ன? மீட்புன்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஏன் ஆட்டுக்குட்டி, அவருடைய பணி மீட்க வந்தார். மீட்க வந்தவர் பயன்படுத்திய வார்த்தை இல்லை இல்லை இல்லை, ரொம்ப ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப போகக்கூடாது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவள்தான் மிக எளிதாக சொல்லுகின்ற வார்த்தை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எழுந்து என்று சொல்வார். அது கடந்த இந்த வாரம் முழுவதும் வருகின்ற செய்தியை, இந்த நற்செய்தியை பார்க்கும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இந்த ஒரே வார்த்தையை மட்டும்தான் சொல்வார். அவர் உடல் நோயால் வருகின்றவர்களுக்கும் அவர் சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை, உடலை தொட்டு குணப்படுத்தவில்லை, மாறாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மன்னிப்பு என்பதுதான் முக்கியமானது. உன்னுடைய உடல் சார்ந்த உன்னுடைய நோய்களிலிருந்து ஒருவன் விடுதலை பெறும் பொழுது மட்டும்தான் உள்ளத்திலிருந்து உனக்கு பிறக்கின்ற அனைத்தும் உனக்கு சரியாக இருக்கின்றது. எனவே நம்முடைய எண்ணங்களில் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். எண்ணம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், அவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்கின்றது. எனவே பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவரே நம் ஆயர், நமக்கு ஏதும் குறையில்லை என்பதை உணர வேண்டும். அவரை நாடி தேடி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நாம் பெற முடிகிறது. ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்வதைப் போல 5:6 சொல்வது, ஆண்டவரை நீங்கள் தேடுங்கள் வாழ்வீர்கள் என்கின்றார். நாமும் ஆண்டவரை நாம் தேடுவோம், நம் வாழ்க்கையிலே மாற்றங்களை நாம் சந்திக்க முடியும். அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன்.